கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி வீட்ல உள்ள வெங்காயத்துக்கு காலம் வந்தது. சரி ரீசென்ட்டா வீட்ல இந்த சிலிண்டர் கூட ஒரு காலம் வந்தது. ஆனா கரப்பான்பூச்சிக்கெல்லாம் காலம் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? வந்திருக்குங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட Instagramல 2,00,00,000 ஃபாலோவர்ஸ் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல போயிட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஆன் 15த் மே சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து ஒரு வழக்கு விசாரிக்கும்போது, அதாவது ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்டுக்கு வழக்கு விசாரிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதான் கான்ட்ரோவர்சியா போயிட்டுருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தி யங்ஸ்டர்ஸ் ஆர் லைக் காக்ரோச்." அதாவது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்னால ஒரு வேலையும் தேடிக்க முடியாது. அவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ல எந்த பிளேஸும் இல்ல. அவங்க ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதனால அதில உள்ள சில பேர் மீடியா பர்சனாவும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாவும், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டாவும் இருக்காங்க. ஸோ தி ஸ்டார்ட்டட் டு பைட் லைக் எவ்ரிஒன் லைக் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அத பார்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கொந்தளிச்சு அபிஜித்ன்ற ஒருத்தவரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில சேரணும், நான் ஜாயின் பண்ணணும். என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது நீங்க ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாம இருக்கணும், லேசியா இருக்கணும், சோம்பேறியா இருக்கணும், க்ரானிக்கலி ஆன்லைன்ல இருக்கணும். எப்பயுமே ஆன்லைன்ல இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு சரளமா பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா நீங்க அந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். நானும் அந்த பார்ட்டில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு மாரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது ஜென்ஸி ரெவல்யூஷன் மாரி இருக்கு. நேபாள், ஸ்ரீலங்காவ தவிர்த்து இந்தியாலயும் இது மாரி நீங்களும் அந்த பார்ட்டில ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியலன்னா ஷேர் பண்ணுங்க. பாய்.